श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। सर्वं खलु इदं ब्रह्म तज्जलान् इति शान्त उपासीत। अथ खलु क्रतुमयः पुरुषः यथा क्रतुः अस्मिन् लोके पुरुषो भवति तथा इतः प्रेत्य भवति स क्रतुं कुर्वीत। सर्वं खलु इदं ब्रह्म। ब्रह्मं न कारणं, ஜகத்காரணம் பிரம்ம. பிரம்மத்தினுடைய லட்சணமே காரணமாக இருக்கு. காரணம்னா மெட்டீரியல் காஸ், இன்டெலிஜென்ட் காஸ். ஜகத் காரணம் பிரம்மன்னு ஸ்ருதி அப்படிதான் பிரம்மத்தை சொல்றது. காரிய காரண பிரக்கிரியைன்னு சொல்லுவோம். காரணம் காரியத்தை வியாபிக்கிறது. காரியம்னா ப்ராடக்ட், காரணம்னா காஸ். மெட்டீரியல் காஸ் ஜெனரலி பர்வேட்ஸ் தி எஃபெக்ட். அப்படிங்கிறதுனால காரியம் காரணத்திலிருந்து வேறுபடாதது. காரியத்தினுடைய சுரூபம் காரணமே அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக சர்வம் பிரம்ம இவன் சொல்லும் பொழுது பிரம்மம் காரண ரூபமாக இருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா, அதை இங்கே பாஷ்யக்காரரும் கொண்டு வந்தார். அப்போ ஜெகத் காரணம் பிரம்மன்னு சொல்றதுனால பிரம்மத்திலிருந்தே உற்பத்தி ஆகி பிரம்மத்தினால சஸ்டெயின் பண்ணப்பட்டு பிரம்மத்திலேயே லயத்தை அடையிறது. எப்படின்னா தங்கத்திலிருந்து ஆபரணங்கள் வந்து ஆபரணங்கள் தங்கத்தினாலேயே சஸ்டெயின் பண்ணப்பட்டு ஆபரணங்கள் தங்கத்திலேயே லயத்தை அடையிற மாதிரி. ஸோ நாமரூபந்தான் சிருஷ்டி. ஆபரணம் ஆபூஷணம்ங்கிறது ஒன்றும் தனி ஆப்ஜெக்ட் கிடையாது. அது ஸ்வர்ணத்தில் இருக்கிற நாமரூபந்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நேற்றுக்கு. அதனால தஜ்ஜம் தல்லம் ததனிதி, அதில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூபமாக பிரம்மத்தினால் சஸ்டெயின் பண்ணப்படுறது தான் இந்த ஜெகத் அப்படின்னு காரண காரியமாக காமிச்சார். பண்ணிட்டு பாஷ்யக்காரர் இதை நான் 6வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக பேசுவோம். யதாச்ச இதம் ததேகமே ததேவ ஏகமத்விதீயம் ததா சஷ்டே விஸ்தரணேன வக்ஷ்யாமஹ. விஸ்தாரமாக அங்கே இதை பார்க்கலான்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் பார்த்தோம். யஸ்மாச்ச சர்வமிதம் பிரம்ம அத சாந்தः ராகத்வேஷாதி தோஷரஹிதः சன்னு संयतः सन् यत् तत् सर्वं ब्रह्म तद् वक्ष्यमाणैः गुणैः उपासीत. எல்லாம் பிரம்மமாக இருப்பதனால் அப்படி எல்லாமாகவும் இருக்கின்ற பிரம்மத்தை உபாசித்த, நீ உபாசி தியானி.
அப்போ உபாசியம் பிரம்ம அப்படின்னு இங்க அறியப்படுறது. உபாசியம்னா உபாசிக்கத்தக்கது, உபாசனைக்கு அனுகூலமானது பிரம்மம். நிர்குணம் பிரம்மம் எப்படி உபாசனைக்கு ஹேத்துவாருது? நிர்குணமாக இருந்தால் அது நமக்கு ஆப்ஜெக்டிஃபையே ஆகாது. நிர்குணம் இஸ் நாட் ஆப்ஜெக்டிஃபையபிள், இல்லையா? நிர்குணம், நிராகாரம், நிரவயவம், இப்படியெல்லாம் பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லப்படும் பொழுது அது உபாசியமாகாது. அப்ப இங்க எப்படி உபாசியமாறுது? நான் ஒரு விஷயத்தை உபாசிக்கணும்னா அதுக்கு குணம் இருக்கணும், அவயவங்கள் இருக்கணும், குணம் இருக்கணும், சம் குவாலிட்டி இருக்கணும். அப்பதான் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஆலம்பனம் ஆக முடியும், ஆலம்பனமாக முடியும். ஆல்டர் ஆகணும்னா அதுக்கு குணம் இருக்கணும். சகுணத்தை தான் நம்ம உபாசிக்க முடியும். அதனாலதான் நிர்குணத்துக்கு லிங்க ரூபமா நம்ம ஒரு சகுன ஆகாரம் கொடுக்கணும். நிர்குணத்துக்கு ஒரு ஆகாரம், அதுதான் லிங்கம். அங்கேயுமே ஆலம்பனம் பண்றதுக்கு ஒரு ஆகாரமோ ஒரு குணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிர்குணமான பிரம்மம் ஆலம்பனம் ஆகாதே. இப்ப எப்படி உபாசியமாறுதுன்னா, இங்க நிர்குணத்தை சொல்லலையே, சகுணம் தான் சொல்லப்படுறது. ஜெகத் காரணமாகிய பிரம்மம் இந்த ஜெகத் ரூபமாக பரிணமிச்சிருக்கின்ற சர்வாத்மாவாகிய இந்த பிரம்மம் அப்படின்னு சகுணமான பிரம்மத்தை உபாசிக்க சொல்றது. அது எப்படி உபாசிக்கணும்ன்றது இப்ப சொல்லப்பட போறது. சர்வமிதம் பிரம்ம அதஹா, எப்படி உபாசிக்கணும்? சாந்தா, மனசுல ராகத்வேஷாதி தோஷரஹிதா சன்னு. தியானம் பண்ணும் பொழுது, அந்த தியானத்திற்கு உபாசிக்கும் பொழுது நம்மளோட மனசு இருக்கே, புத்தி இருக்கே, அது ஃபுல்லி அவைலபிளா இருக்கணும். அப்பதானே உபாசிக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு கோபம், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சத்தம் போட்டுட்டே உட்காந்து உபாசிக்கிறதுனால அது ராகத்வேஷம். மைண்டு கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னா உபாசிக்க முடியாது, இல்லையா? அதனால ராகத்வேஷ ரஹிதா, அப்பதான் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தில் நிலைச்சு நிற்க முடியும். இட் ஷுட் பி மென்டலி ஃப்ரீ ஆஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். சாந்தா, சாந்தினா அதான் அன்பர்டர்ப்டு பை எனிதிங், ராகத்வேஷாதி தோஷரஹிதா சந்யதா சன்னு, கலெக்டட் சையதா, சித்த நைஷ்சல்யம்னு அதானே சொல்றோம். அப்போ அந்த மாதிரி இருந்து உபாசித்த. எதுல உபாசிக்கணும்? தத் சர்வம் பிரம்ம எது வக்ஷியமானைஹி குணைஹி, சொல்லப்பட போகின்ற குணங்கள் வழியாக. குணத்தோட தான் உபாசிக்கும்படி நான் சொன்னேன். நிர்குணம்னு சொன்னா உபாசிக்க முடியாது. இங்க குணைஹி வக்ஷியமானைஹி, எப்படிப்பட்டதாக அந்த பிரம்மம் இருக்குன்னு இப்ப சொல்ல போறது ஸ்ருதி. அது வச்சு நீ உபாசி. கதம் உபாசீத, எப்படின்னா கிரத்தும் குர்வீத, நிச்சயம் பண்ணிக்கோ. கிரத்து நிச்சய அத்தியவசாய, ஃபேமா இதுதான் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட, சஞ்சலத்துவம் இல்லாமல் பிரம்மத்தை உபாசி. என்ன அத்தியவசாயம் பண்ணும்? ஏவமேவ ந அந்யதா, இத மாதிரி தான் இருக்கு பரம்பிரம்மம், வேறு மாதிரி இல்லை என்ற நிச்சயத்தோடு. ஏவமேவ நான்யதா இதி அவிச்சலஹா பிரத்யயா, ஒரே ஏகாகிர சித்தம் இருக்கணும். இன்ஃபேக்ட் டெஃபனேஷனே தியானத்திற்கு உபாசனத்துக்குன்னா என்ன? விஜாத்தீய விற்பி ரஹித சஜாத்தீய விற்பி பிரவாகா, இல்லையா? அதற்கு வேறான விஷயங்களில் புத்தியை செலுத்தாமல், எந்த சமயத்திலையும் வேறு விதமான சிந்தனை இல்லாமல், ஒரே வஸ்துவை பற்றிய விற்பி பிரவாகம், கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் இன் சேம் ஆஸ்பெக்ட், இல்லை சேம், என்ன சொல்றது, திங். ஒரு விஷயம் சம்பந்தமான சகுண பிரம்ம விஷயம் கூட இருக்கு. சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரா தியானம். விஜாதீய விற்பி பிரவாக ரஹித சஜாதீய விற்பி, ஒரு வாக்கியம் உண்டு,
சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரா தியானம் அப்படின்னு. தாத்பரியம் என்னன்னா, அதுக்கு விபரீதமான எந்த விதமான விற்த்திகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த வஸ்துவை பத்தியே இருக்கக்கூடிய விற்பி பிரவாகத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்கு தியானம்னு பெயர். அப்போ இங்க வேறு விதமான இது பாவங்கள் இல்லாமல் இதுதான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு செய்யப்படக்கூடியது. ஏன்னா இது மனனம் கிடையாது, உபாசனை. மனனம்னா விசாரம், இதுவோ அதுவோ, இப்படி இருக்கா அப்படி இருக்கா, ஏன் இப்படி இல்லை, அது விசாரம், அதுக்கு மனனம். ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னா, என்னடா அது பிரம்மத்தை பத்தி விசாரமே பண்ணக்கூடாதா, அப்படியே தான், அப்படி அர்த்தம் கிடையாது. தியானம் பண்ணும் பொழுது இந்த நிச்சயத்தோட பண்ணணும். விசாரம் பண்ணும் பொழுது நீ விசாரம் பண்ணு, அது வேற. ஏவமேவ ந அந்யதா இதி அவிச்சலஹ பிரத்யயः தம் கிரதும் குர்வீத உபாசீத இதி அனேன வியவஹிதேன சம்பந்தः. அப்படி நிச்சயம் பண்ணி இதில் நிலைத்திரு அப்படின்னு இங்க சம்பந்தம். கிம் புனः கிரதுகரணேன கர்த்தவியம் பிரயோஜனம். கிருத்துகரணம் இந்த மாதிரி நிச்சயம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? கதம் வா கிருத்துஹு கர்த்தவ்யா, எப்படி இந்த கிருத்து பண்ணணும், நிச்சயம் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறார். கிருத்துகரணம் ச அபிப்ரேதார்த்த சித்தி சாதனம் கதம். நிச்சயம் பண்றதுனால உனக்கு அபிப்ரேதமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்படி சாதிக்கப்படுகிறது? இதி அஸ்ய அர்த்தஸ்ய பிரதிபாதனார்த்தம் அத இத்தியாதி கிரந்தः. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அத. எது அத? அத கலு, இங்க இருக்கே, அத கலு கிருத்துமய புருஷா யதா கிருத்துஹு. அதுக்கு ஒரு காரணம் கொடுக்கறது. நீ எதுல நிச்சயம் வச்சிருக்கியோ அதுவாக தான் நீ இருக்கே, அதுவாக தான் நீ ஆகிறாய். யத் பாவம் தத் பவதின்னு சொல்றோம் இல்லையோ. கீதையிலேயே சொல்றார், யோய ஸ்ரத்தா சயேவ சகான்னு. எந்த விஷயத்தில் ஸ்ரத்தையாக ஒருத்தன் இருக்கானோ அந்த ரூபத்திலேயே அவன் ஆகி விடுகிறான். அது அவனை டிரைவ் பண்ணுது. எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் பிளேஸ் அக்கார்டிங் டு தட். ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லட்சியம் வந்துடுத்து, அதில் ஸ்ரத்த வந்துடுத்துன்னா அவன் லைஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறதானோ. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் சூஸ் பண்ணுறான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மற்ற விஷயம். இப்போ ஒருத்தனுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவன் சினிமாக்குன்னா அவன் டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ரெடி ஆயிடுவான். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன சந்தர்ப்பங்கள் இருந்தாலும். ரஜினி படம் வருது அப்படின்னா அந்த காலத்துல என்ன, ஃபாரின்ல இருந்து ஃபைட்டு பிடிச்சி வர்றவன் இருக்கான். அந்த மாதிரி இருந்தது இல்லையா? அப்போ இன்னைக்கு என்ன, ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான் ஒரு ஒருத்தனோட பேஷனா இருக்குன்னா என்ன ஆனாலும் அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு போயிடுறானோ இல்லையோ. மற்றதெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆயிடும் லைஃப்ல. அவனோட புத்தியும் அதை நோக்கியே போயின்னு இருக்கும். மற்ற எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். இது சுவாபாவிகம். அதனாலதான் இது அதை இங்க கொண்டு வருது ஸ்ருதி. நீ என்ன மாதிரி நிச்சயம் உன் புத்தியில நீ ஒரு விஷயத்துல வச்சிருக்கியோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உன்னுடைய பேஷன், வாழ்க்கை அலைன்மெண்ட், லைஃப் எல்லாம் மாறி போயிடும். இப்போ நம்ம வேதாந்தம் அப்படின்னு ஒண்ணுத்துல ருச்சி ஏற்பட்டு சாஸ்திரம் படிக்கிறதுன்னு வந்துடுதுன்னா அந்த சாஸ்திர சிரவணம் பண்றதுக்கும் சாஸ்திரத்தை நம்ம விசாரம் பண்றதுக்கும் மற்ற எல்லாம் அனுகூலமா மாத்திண்டே போறோம் இல்லையா? ஏன்? ஏன்னா அதுல ஒரு ருச்சி. அப்போ மற்றதெல்லாம் செகண்டரி ப்ரையாரிட்டிக்கு போயிடுறது. அதுக்கு காரணம் என்ன? சாஸ்திரத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ரத்த. ஒரு ஸ்ரத்த வந்துடுத்துன்னா மற்றதெல்லாம் தானாவே அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுறது. புத்தியுமே தானாவே அதை நோக்கி போயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல அந்த கிரத்து தான். அந்த அந்த நிச்சயம் ஸ்ரத்த சுவாபாவிகமா அதுல அதுல ஏற்படணும். சும்மா ஃபோர்ஸ் பண்ணி சூப்பர் போஸ் பண்றதுல பாயிண்ட் இல்லை. கரெக்டா அதை புரிஞ்சுண்டு அதனுடைய நீட் என்ன, சாஸ்திரம் சொல்றது எப்படி சரியா இருக்குங்கிற ஒரு விவேக விசாரம் ஆச்சுன்னா அந்த கருத்து ஏற்பட்டுடுத்துன்னா அதுக்கப்புறம் உன்னோட லைஃப்லுடைய ஜேர்னியே அது ஓரியன்டா மாறிடுறது. பிரிஞ்சு வரக்கூடிய லைஃப்ஸும் அந்த மாதிரி ஆயிடுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது.
கீதையிலேயே பகவான் சொல்றார். அர்ஜுனன் கேட்குறான், உபய விப்ரஷ்டா என்ன ஆறான்ட்டு. அப்போ பகவான் என்ன சொல்றார்? அவன் வந்து யோக பிரஷ்டனாக இருக்கவன் இந்த மாதிரி சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே அபிஜாயதே, இந்த மாதிரி சாஸ்திரத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கிற குடும்பங்கள்ல போய் பிறக்கிறான், பிறந்து விட்ட இடத்துல இருந்து தொடர்றான் அப்படின்லாம் கீதையில பகவான் சொல்றார். அதனால கம்ப்ளீட்டா அது அலைன்டா ஓரியன்டேஷன் ஆயிடுறது. அதனால யஸ்மாத் கிருத்துமயா கிருத்து பிராயா, அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இதி அஸ்ய அர்த்தஸ்ய பிரதிபாதனார்த்தம் அத இத்தியாதி கிரந்தா. அத கலு இதி ஹேத்து அர்த்தா. இங்க வந்து எதனால், அதான் ஹேத்து. ஏன் அப்படி, ஏன் கருத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அத கலு அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுது. யஸ்மாத் கிருத்து மயா கிருத்து பிராய அத்தியவசாத் அத்தியவசாயாத்மகா புருஷா ஜீவஹா. அத்தியவசாயம்னா நிச்சயம்னு அர்த்தம். யத அத கலு கிருத்துமயா புருஷா, புருஷனானவன் ஜீவனானவன் கிருத்துமயம் நிச்சயமயம். அவனுடைய ஸ்ரத்த எதிலையோ, மோட்டிவேஷன் எதிலையோ, வாலிஷன் எதிலையோ, அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அதுவே அவனுடைய தன்மையாக இருக்கு. எல்லாருக்கும் அதை பார்க்கலாம். ஏதோ ஒரு ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கும், சுவாபாவிகம் அது. சில பேருக்கு மணி ஓரியன்டேஷனாக இருக்கும், சில பேருக்கு நாலேஜ் ஓரியன்டேஷனாக இருக்கும், சில பேருக்கு வந்து பவர் ஓரியன்டேஷனாக இருக்கும், சீக்கிங் பவர் இல்லையா. ஏதோ ஒன்று அவனை டிரைவ் பண்ணும். அப்போ அத்தனை விஷயங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியே மாறிடும். மைண்டோடைய டிஸ்போசிஷன் இப்படி ஆயிடும். அதுதான் இங்க சொல்றார். கிருத்து மயஹா கிருத்து பிராயஹா அத்தியவசாத்மகா நிச்சயாத்மகா. அத்தியவசாயம்னா நிச்சயம். எதுல வந்து கிளாரிட்டி இருக்கோ, எதுல கன்விக்ஷன் இருக்கோ, அந்த கன்விக்ஷன் தான் அவனுடைய வாழ்க்கை. யதா கிருத்துஹு யாதிருஷா கிருத்துஹு அஸ்ய சகாயம் யதா கிருத்துஹு, எந்த விதமான நிச்சயம் இருக்கோ, யதா அத்தியவசாயா, எந்த விதமான அத்தியவசாயம்னாலும் அதே அர்த்தம் தான். கிருத்துவனுடைய அர்த்தமாக அத்தியவசாயம் சொல்றார். யாதிருங் நிச்சயா, எதுல அவனுக்கு வந்து கன்க்ளூசிவ் ஒரு, ஏன்னா 10 விஷயத்துல லைக்கிங் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல தான் லைக்கிங் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 10 விஷயத்துல இருக்கும், 100 விஷயத்துல இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று ஸ்ட்ராங், ஒருத்தனுடைய டிரைவிங் ஃபோர்ஸ், மோட்டிவேஷன் இல்லையா. யாதிருங் நிச்சயம், அதனால தான் அது நிச்சயம்னு சொல்றார். வெறும் அதுல லைக்கிங்ன்றது வேற. எதுல வந்து திருட கன்விக்ஷன் இருக்கோ, வாலிஷன் இருக்கோ, அஸ்மின் லோகே ஜீவன் இஹ புருஷோ பவதி, இங்க வாழற வரைக்கும் அதுதான் அவனுடைய டெஃபினேஷனா இருக்கும். சில பேர் பஜனை பஜனைன்னு போயிட்டு இருப்பான். சில பேருக்கு வந்து கிருஷ்ண பக்தியிலே அப்படியே தழைச்சிருப்பான். சிலர் ராமரை வந்து நான் கொண்டு போறது தான் என்னுடைய லட்சியம் உலகத்துக்கு. அதுதான் இப்ப ஃப்ரீடம் கண்ட்ரின்னு வாழறவன் எவ்வளவு பேர் இருக்கான், நேஷன், இதெல்லாமே. அதனால இங்க வந்து இத கிருத்துவாக்கு, மோட்சத்தை, பிரம்மத்தை உன்னுடைய லட்சியமாக்கு. அதான் இங்க பாயிண்ட். பிரம்மம் அடையிறதே என்னுடைய லட்சியம். ததா இதஹா, அதனால என்ன ஆறுதுன்னா ஜீவனம் மட்டும் இல்லையா. ததா இதஹா அஸ்மாத் தேகாத் பிரேத்திய மிருத்வா பவதி கிரது அனுரூப பலாத்மகோ பவதி. உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன லோகத்துக்கு போறான், அடுத்த ஜென்மா எடுக்கிறான் அப்படிங்கறதெல்லாமும் அவனுடைய கிருத்து தான் டிட்டர்மைன் பண்றது. அவனுடைய இந்த ஜென்மால இருக்கிற ஓரியன்டேஷன் அவனை ஃபர்தராகவும் எடுத்துன்னு போகிறதுன்னு. அதுதான் கீதையிலேருந்து கோட் பண்றார். ஏவம் ஹி ஏதத்து சாஸ்திரதா திருஷ்டம். சாஸ்திரம் அதை தான் சொல்றது. எங்க எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜந்தி அந்தே கலேபரம். கீதையில பகவான் சொல்றார், எந்த எந்த விஷயத்தை எப்படி ஓரியன்டேஷனோட ஒருத்தன் தேகத்தை தியாகம் பண்றானோ, அந்த ஓரியன்டேஷன் தான் அவனை அடுத்த ஜென்மால என்ன தேகம் எடுக்கணுங்கிறத டிரைவ் பண்ணுதுன்னு சொல்றாரு கீதையில.
ஏன்னா ஒரு ஜீவாத்மாவானது ஒரு சரீரத்தை விட்டு போகும்பொழுது ஏதோ ஒரு இம்பிட்டஸ், ஒரு புஷ் ஒன்று இருக்கு. அதுக்கு நேச்சுரல் டெண்டன்சி, இன்க்ளினேஷன். நம்ம இந்த இஸ்கான்லலாம் இதுக்கு படம் வரையும் போது இந்த மாதிரி யோஜனை இருந்தா பண்ணி ஆவான், அந்த மாதிரி யோஜனை இருந்தா மாடா மாறுவான், இந்த மாதிரி யோஜனை இருந்தா கழுதையா மாறுவான்லாம் டிராயிங் பெயிண்டிங் போட்டு காமிப்பாங்க. நமக்கு தெரியாது எது எந்த மாதிரி பாவம் எங்க கொண்டு போறதுன்ட்டு. பட் என்ன சொல்றது, ஒரு ஃபிகரேட்டிவ்லி அதை காண்பிக்கிறது. அது மாதிரி எந்தெந்த விஷய பாவத்தை ஸ்மரிக்கிறியோ, ஸ்மரிச்சு தேகத்தை தியாகம் பண்றதோ ஜீவாத்மா, அந்த மாதிரி ஒரு சரீரத்தையும் ஒரு டெண்டன்சிஸ் இருக்கிற விஷயத்தையும் போய் பற்றி கொள்றது நேச்சுரலாகவே உனக்கு உன் இம்பீட்டஸ் அங்கே கொண்டு போய் உன்னை சேர்க்கறது. அதனால நீ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்போ உனக்கு பிரம்மம் வேணும், மோட்சம் வேணுன்ற ஒன்று வச்சுட்டேன்னா மோட்சத்துக்கு அனுகூலமான ஒரு ஜென்மாக்கள் உனக்கு அமையறது. அதனால தான் இங்கே எந்த கிரத்து நீ எந்த கிரத்து பண்றியோ அது உனக்கு இந்த ஜென்மா மட்டும் இல்லை, ஜென்மாவை தாண்டி நீ போகக்கூடிய லோகங்கள், அடுத்த ஜென்மா எல்லாத்தையும் இதுதான்டா டிரைவ் பண்ணுது. அதனால நீ கிரத்து குருவீத அப்படின்னு இங்க ஸ்ருதி சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்லை. நீ இந்த நிச்சயம் பண்றதுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு இல்லை. இதுதான் உன்னோட கம்ப்ளீட் ஆன்கோயிங் ஜேர்னியையே டிசைட் பண்றது உன்னுடைய இந்த நிச்சய புத்தி தான் அப்படிங்கிற எம்பசிஸை சொல்றதுக்காக இதை சொல்றது. யதா ஏவம் வியவஸ்தா சாஸ்திர திருஷ்டா அத்தஹா சஹா ஏவம் ஜானன் கிரத்தும் குர்வீத யாதிருஷம் கிரத்தும் வக்ஷ்யாமஹா தம். இது மாதிரி வியவஸ்தா சாஸ்திரத்தினால பார்க்கப்படுறது. அதனால இதை தெரிஞ்சுண்டு நீ நிச்சயம் பண்ணி அதுபடி அனுசரிச்சு வாழ். எதை மாதிரி நிச்சயம் பண்ணிக்கணும்? யாதிருஷம் அப்படின்னு கேட்டேன்னா கிரத்தும் வக்ஷ்யாமஹா தம். எந்த கிரத்து ஸ்ருதி இப்ப சொல்ல போறதோ, எப்படியெல்லாம் இந்த பிரம்மத்தை நீ உபாசிக்கணும்னு சொல்றதோ அப்படிதான் பிரம்மம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கோ. அந்த நிச்சயம் அதுவே உனக்கு லட்சியமாகவும் ஆக்கிக்கோ அப்படின்றத இங்க சொல்றது. யதா ஏவம் சாஸ்திர பிராமாண்யாத் உபபத்தியதே கிரது அனுரூபம் பலம் அத்தஹா சஹா கர்த்தவ்யா கிரது. சாஸ்திர பிராமாண்யாத் அனுரூபம் பலம் உபபத்தியதே. சாஸ்திர பிரமாணம் இதை காண்பிக்கிறது. கிரத்துக்கு அனுரூபமான பலன், உன்னுடைய நிச்சயம் எப்படி இருக்கோ அதுக்கு அதுக்கு அது அதுக்கு அனுகூலமான பலன்கள் சொல்லப்படுறதுனால இந்த மோட்ச பலன்கள் எல்லாம் இந்த கிரத்துவ ஆதாரம் வச்சுதான் இருக்குங்கிறதுனால அதை நீ செய்வாய் அப்படின்னு. இப்போ அந்த லட்சணம் எப்படி கிரத்து பண்ணணும், எப்படி இருக்கு அந்த பிரம்மம்னு நீ அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இப்ப அடுத்த வாக்கியங்கள்லாம் ஸ்ருதி காண்பிக்கிறது. மனோமயா பிராணசரீரா பாரூபா சத்யசங்கல்பா ஆகாஷாத்மா சர்வகர்மா சர்வகாமः சர்வகந்தः சர்வரசः சர்வம் இதம் அபியாத்தः அவாக்கியநாதரः. இதெல்லாம் லட்சணம். பிரம்மத்தினுடைய ஒரு ஒரு பதமுமே பிரம்மத்தை பத்தி சொல்ற ஒரு லட்சணம். நம்ம இது நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸ்ருதி சப்த பிரமாணம். சப்த பிரமாணம்னா என்னன்னா வெறும் வேர்ட்ஸ் வழியாக சாஸ்திரமானது சில விஷயங்களை ரிவீல் பண்ணுது. ஞானத்தை கொடுக்கறது, அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கறது. அபரோக்ஷ ஞானம் என்ன? பரோக்ஷம் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்டிஃபைடு நாலேஜ். சாரி, பிரத்யக்ஷம்னா ஆப்ஜெக்டிஃபைடு நாலேஜ். பரோக்ஷம்னா நாட் ஆப்ஜெக்டிஃபைடு பட் ஆப்ஜெக்டிஃபையபிள். அதாவது சொர்க்கம்னு ஒன்று இருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா, இல்லை சுவிட்சர்லாண்டு இல்லை இவ்வளோ இந்த ட்ரீஸ்
நேச்சர் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு, இந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கு, மவுண்டன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னும் டைரக்டா அதை பர்சீவ் பண்ணலை, ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஓமையை வச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அப்பயும் ஒரு நாலேஜ் ஏற்படுறது. பட் அந்த நாலேஜுக்கு பரோட்ச ஞானம்னு பேர். கண்ணுக்கு இப்போ தெரியல, நான் கண்ணுக்கு தெரியும் பொழுது அது பிரத்யக்ஷமாகும், டைரக்ட் பர்செப்ஷன் ஆகும். அந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கு நாலேஜ். அதுல இது எல்லாமே நம்ம வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ் பிரத்யக்ஷமும் பரோட்சமாகவும் இருக்கு. இந்த பிரம்மத்தை பத்திய நாலேஜ் இருக்கே, அது பிரத்யக்ஷம் சொல்ல முடியாது. ஏன்னா யார் பர்சீவ் பண்றானோ அவனுடைய ஸ்வரூபம் அவனுக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன் ஆகாது. இட் கேன் நெவர் பி அன் ஆப்ஜெக்ட் டு பி அவைலபிள் ஃபார் பர்செப்ஷன். ஏன்னா சப்ஜெக்டினுடைய ஸ்வரூபம். அப்போ அதை பிரத்யக்ஷம்னு டைரக்ட்லி பர்சீவபிள் ஆஸ் அ டைரக்ட் பர்செப்ஷன்னு சொல்ல முடியாது. அதனால அது பிரத்யக்ஷம் இல்லை. அதே சமயத்தில் சுவிட்சர்லாந்து மாதிரியோ சொர்க்கம் மாதிரியோ அது பரோட்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது உங்ககிட்டேருந்து தள்ளி இல்லை, உன்னுடையவே சுரூபமா இருக்கிறது உங்ககிட்டேருந்து தள்ளி இருக்கிற ஒன்றாக ஆகாதுங்கிறதுனால அதை பரோட்சம்னு சொல்ல முடியாது. பிரத்யக்ஷத்துக்கும் பரோட்சத்துக்கும் அப்பாலாக அபரோக்ஷம்னு அதை சொல்றோம். அந்த அபரோக்ஷ ஞானத்தை சப்தம் கொடுக்கறது. இந்த வேத சப்தங்கள், சப்தம்னா வெறும் சவுண்டு கிடையாது, வேர்ட்ஸ் வழியாக வேதம் ரிவீல் பண்ணுது. ஏன்னா உன்னுடைய ஸ்வரூபங்கிறதுனால அது டோட்டலி அன்னோனும் கிடையாது, ப்ராப்பர்லி நோனும் கிடையாதுங்கிறதுனால சப்தாத்மகமாக வேர்ட்ஸ் வந்து ஸ்வரூபத்தை ரிவீல் பண்றது. இதுல பாயிண்ட் என்னன்னா, ஏன் இதை இங்க நான் சொல்றேன், வேர்ட்ஸ்ன்றதே இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ், ஒவ்வொரு வேர்டுமே வந்து பிரம்மத்தினுடைய லட்சணமாக இங்கே எடுத்துக்க வேண்டியிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு டிஃபைன் பண்ணும் பொழுது சத்தியமே பிரம்மம். சத்தியம்ன்ற அந்த ஒரு வேர்டுனுடைய ஸ்வரூபம் என்ன, எது சத்தியம் அப்படின்னு பார்த்தேன்னா அது பிரம்மத்துல தான் போய் நிற்கிறது. அத மாதிரி இந்த இடத்துல மனோமயா அது பிரம்மத்தினுடைய ஒரு லக்ஷண பதம். பிராணசரீரா, இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரம்மத்தை சொல்றதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதை நான் இப்ப சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்ற இடத்துல பாஷ்யக்காரர் ரொம்ப கிளியரா அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்றார். விசேஷண விசேஷத்துக்கும் லக்ஷண லட்சியத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன், அப்போ 3 அட்ஜெக்டிவ் வைக்கிறேன்னா ஒரு நவுனுக்கு, அது ஒன்று இன்னொன்னுத்து மேல ஆப்ரேட் பண்ணி சப்செட் எடுத்துன்னு வருது. நம்ம அங்க ஸ்டாண்டர்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு பாஷிகாரர். நீலம் மகத்து சுகந்தி உட்பலம், ப்ளூ லில்லி, லார்ஜ் லில்லி, ஃப்ராக்ரண்ட் லில்லி. இப்போ ப்ளூ லார்ஜ் ஃப்ராக்ரண்ட் லில்லி அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ளூவா இருக்கிற லில்லிக்குள்ள ஃப்ராக்ரண்டா இருக்கிற லில்லிகளை எடுத்துன்னு வந்து ஃப்ராக்ரண்டா இருக்கிற லில்லிஸ்லயே எது லார்ஜ் லில்லியோ அந்த லில்லின்னு சொல்லும் பொழுது இப்ப என்ன ஆகுது, ஒரு அட்ஜெக்டிவும் இன்னொரு அட்ஜெக்டிவோட சேர்ந்து 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 ஒரு சப்செட், இதோட சப்செட் ப்ளூ. மொத்தம் 100 லில்லி இருக்குன்னா ப்ளூ லில்லி 30 இருக்கு. 30 ப்ளூ லில்லியில ஃப்ராக்ரண்ட் லில்லி 10 இருக்கு. ஃப்ராக்ரண்ட் லில்லி 10ல 2 லார்ஜ் லில்லி இருக்குன்னு 100ல 2 எடுத்துன்னு வர முடியும். அந்த இடத்துல விசேஷணம்னு பேர் இருக்கு. பட் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லும் பொழுது சத்தியம் பிரம்மத்துக்குள்ளலாம் இருக்கிற ஞான பிரம்மத்துக்குள்ள இருக்கிற அனந்த பிரம்மன்னு அர்த்தம் கிடையாது. சத்தியமே பிரம்மம், எது ஞானமோ அதுவே பிரம்மம், எது அனந்தமோ அதுவே பிரம்மம்னு ஒன்னும் தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தையும் பிரம்மத்தை லட்சிக்கிறது, பிரம்மத்தை லட்சியமாக்குகிறதுன்னு அந்த இடத்துல காண்பிக்கிறார். ஏன்னா அந்தந்த பதமுமே, ஒவ்வொரு பதமுமே நம்ம வந்து பாகத்தியாகம் பண்ணி பார்ஷியலி அதனுடைய சத்தியம்னா உண்மைன்னு ஆச்சு. பட் அது லௌகீகமான வார்த்தை.
இங்க பாரமார்த்திகமா சாஸ்திர திருஷ்டியா பார்த்தேன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, எத்ரூபேன என் நிச்சிதம் தத்ரூபம் நவ்யபிச்சிரது தத் சத்தியம். எதனுடைய தன்மை நிச்சயப்படுத்தப்பட்ட பின் மாறாமல் இருக்கிறதோ அது சத்தியம். அப்ப அந்த மாதிரி சத்தியம் எதுன்னு நீ தேடினேன்னா அது பிரம்மத்துல தான் போய் உட்காரும். அத மாதிரி இந்த ஒரு வார்த்தை இருக்கே இங்க மனோமயா அப்படின்னா அதுவே பிரம்மத்தினுடைய லட்சணம். பிராணசரீரா, பாரூபா, சத்தியசங்கல்பா, ஆகாஷாத்மா, சர்வகர்மா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஈவன் தோ நீ சேர்த்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சத்தியத்துவத்தை அனந்தத்தோட சேர்த்து அனந்தம் சத்தியம்னு எடுத்துட்டேன்னா இன்னும் கிளியரா புரிஞ்சிக்க முடியும். ஆனா சத்தியம்ங்கிறதே பிரம்மத்தை தான் காண்பிக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல சர்வகாமஹான்னு சொல்லும் பொழுது இங்க சர்வம்ன்றத நீ ஃபுல்லா எடுத்துட்டேன்னா தான் சர்வகாமஹா பிரம்மமா இருக்கு. எனக்கு கூட தான் எல்லாம் பிடிக்கும், அதனால் நான் சர்வகாமம் ஆக முடியுமோ? ஸோ அந்த இடத்துல எதை சொல்றது சாஸ்திரம்னு புரிஞ்சுக்கணும். பட் ஒரு பிரதிபதமும் பிரம்மத்தை தான் காண்பிக்கிறது. அதனால நம்ம அடுத்த செஷன்ல ஒரு பதமும் எப்படி பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு இங்க ஸ்ருதி பாஷ்யக்காரர் இங்க பாஷ்யம் பண்றார். பார்ப்போம். நாளைக்கு எங்களுக்கு உபாகர்மா. ஸோ அதனால நாளைக்கு செஷன் இருக்காது. ஐ திங்க் நாளைக்கு சில பேருக்கு உபாகரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிறவாள். அதனால அடுத்த 2 நாள் செஷன் நம்ம வச்சுக்க வேண்டாம். மேபி ஃப்ரைடே காயத்ரி ஜபம், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு காத்தால பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.